பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஆரம்பத்திலிருந்து முழுசாக கேளுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஓக்கணைக்குள்ளாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வழிக்கவும் அறிந்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. 2 chapter 9 verse. பாசி. 2 Peter 2nd chapter 9th verse. If this is so, then the Lord knows how to rescue the godly from trial and to hold the unrighteousness for punishment on the day of judgment. அப்போ கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் போடுது. அப்போ சோதனையினின்று ரட்சிக்கிறதுக்கு தேவ பக்தி உள்ளவர்களாக மாறணும். நம்ம என்ன பக்தி உள்ளவர்களாக மாறணும்? தேவ பக்தி உள்ளவனா மாறிட்டேனாக்கா நீ சோதனையிலிருந்து ரட்சித்து கொள்ளலாம். ஆமா, தேவ பக்தினா யாரு? தேவ பக்தி. பக்தின்னு இல்லை, தேவ பக்தி. ஆமா, யாரு தேவ பக்தி? ஆண்டவராகிய இயேசு, அவர் தான் தேவ பக்தி. ஆமா, இயேசு கிறிஸ்துக்குள்ள நீ வந்துட்டீனாக்கா சோதனையிலிருந்து நீ ரட்சித்து கொள்ளலாம். பாப சோதனை, ஆமா, பிசாசு பிசாசுக்கு பேரு சோதனைக்காரன். பாவ சோதனை, வியாதி சோதனை, மரண சோதனை, தரித்திர சோதனை, என்னென்ன சோதனைக்குது, ஏகப்பட்ட சோதனை. எல்லாம் பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் சோதனை. மனுஷனே சோதனையிலே போய்கிட்டு இருக்கிறான். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி அப்படின்னு ஒரு பாட்டுக்குது. அப்போ கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் போடுது. அப்போ யாராவது சோதனையில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கா, அவங்கள தேவ பக்தி உள்ளவங்களா மாத்திடணும். நீ மாற்றக்கூடாதா? ஆமா, ஏசு டக்குன்னு ஒரு மனுஷனை பார்த்தாக்கா தேவ பக்தி உள்ளவனா மாத்திடுவாரு. மாத்துறாரா இல்லையா? ஆமா, பிசாசு பக்தியில் இருக்கிறான். ஏதோ ஒரு பக்தியில் இருக்கணுமா மனுஷன். ஆமா, பிசாசு பக்தினாக்கா அது சோதனை வந்துடும். பிசாசின் சோதனை. தேவ பக்திக்குள்ள வந்தா சோதனையிலிருந்து ரட்சிப்பு வந்துடும், விடுதலை வந்துடும் சோதனையிலேருந்து. அப்போ இயேசு மத்திய மாட்டிலும் கழுவான்ல, எங்க போனாலும் என்ன பண்ணாரு? நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக, ஆமா, ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை குத்துறாரு. அவன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உடத்து கொடுத்தா சோதனையிலிருந்து ரட்சித்துறாரு. அசுத்தாவி தொத்திடுறாரு. சோதனைக்காரன் பிசாசு வியாதி வறுமை தரித்திரம் தொத்திடுறாரு. பசுத்தாவி இறக்கிறாரு. பசுத்தாவி வர இடத்துல சுகத்தை கொடுத்து விடுது. எங்கேயோ பசுத்தாவி எங்க விடுதலை வந்தது. எல்லா சோதனையிலிருந்து விடுதலை. ஓகேவா? இங்கிலீஷ்ல படி, வசனம் சொல்லிபடி. 2 Peter 2nd chapter 9 verse. நல்லா தெளிவா படி. 2 Peter 2nd chapter 9th verse. If this is so, then the Lord knows how to rescue the godly from trial and to hold the unrighteous for punishment on the day of judgment. அப்போ கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, ஆமா, உங்க பிள்ளை சோதனைக்கு இதுன்னு வச்சுக்கோ. என் தாய் என்ன பாவத்தில் கருத்தரித்திருக்கிறா. ரோமர் 3:23 படி உன் பிள்ளை
உன் கணவன் உன் மனைவி சோதனையில் இருக்கிறாங்கப்பா, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கம்மா, வியாதி பட்டுக்கிறாங்க, ஹார்ட்டு, லங்ஸு, கிட்னி ஃபெயிலியரு, ஆமாம், கண்ணில் ஃபால்ட்டு, காதில் ஃபால்ட்டு, கர்ப்பப்பையில் ஃபால்ட்டு, எங்கெங்கோ ஃபால்ட்டு, சோதனை, உடம்பெல்லாம் வியாதி. அவங்கள என்ன பண்ணணும்? பிசாசு பக்தி. ரோமர் 3:23 படி பாவம் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றதுனால இந்த பிசாசு என்ன பண்ண? சோதனைக்குள்ள அமைச்சிடறான், சோதனைக்குள்ள நடத்துகிறான். இப்போ அடுத்த வசனம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, அடுத்த வசனம், இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கினவங்களே. கிறிஸ்து இயேசுக்குள்ளே கொண்டு வந்துட்டாக்கா அங்கே சோதனையிலேருந்து ரட்சித்தெல்லாம் பாவிகளாக இருக்கிறவங்கள நீதிமானாக மாற்றணும். அவன் தான் தேவ பக்தி உள்ளவன். தேவ பக்தி உள்ளவனா யாரு? பாவியா நீதிமானா? என்ன நீதிமான்? தேவ நீதிமான். அப்போ ரோமர் 5:9 அவருடைய ரத்தத்தினாலே நீங்க நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிலிருந்து நீங்கள் ரட்சித்துக் கொள்வ நிச்சயமாவே கோபாக்கினிலிருந்து ரட்சித்துக் கொள்ளலாம். அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்படணும். அப்போ இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்தினாக்கா நீ தேவ பக்தி உள்ளனா மாறிட்ட. உடனே அசுத்தாய் போய் கோபாக்கின சோதனை நீங்கி போச்சு, பசுத்தாய் இலைப்பாறுதல் உண்டாயிடுச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து ஜீவன் ஜீவ விருட்சத்துக்கு நீ என்ன பண்ணணும்? உன் கணவனார் பேர் சொல்லி தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலக ஜீவ பலியை செலுத்தணும். அந்த ஜீவ சொரிஞ்சு பாவ நிவர்த்தி, சாப நிவர்த்தி, மரண நிவர்த்தி, தரித்திரை பாதாள நிவர்த்தி. ஏசியார் நானே வழியும் சத்தியமா ஜீவனமாய் இருக்கிறேன்றாரு. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அதை சிலுவையில் இயேசு யாரை பார்த்தாலும் செலுத்துறாரு இல்லையா? திமிர்வாதக்காரன், லேகோட் பிசாசு, பெரும்பாடுள்ள சரி 38 வருஷம் எல்லாம் சோதனையில் இருக்கிறாங்க பாரு. பல விதமான சோதனை, பாவ சோதனை, மரண சோதனை, தரித்திரக்கு சுவிசேஷம், இருதய நறுமுண்டவர் சிறைப்பட்டல் விடுதலாக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறைப்பட்டல் விடுதலாக்கும்படி இயேசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ அந்த ஜீவனில் தேவி நீதி தூயத்தில் இயேசு அவன்கிட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அதை அவன் பேர் சொல்லி பிதாக்குமார் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு தேவ பக்திக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. இப்போ லேகோட் பிசாசுக்குள்ள எவ்வளோ சோதனைச்சு? 2000 சோதனை. பிசாசு அசுத்தாவி துணியே போட முடியல, வீட்டிலே அடக்க முடியல, துரத்தி விட்டாங்க அவனை வீட்டை விட்டு. கட்சியில் கல்லறை தோட்டத்தில் போய் பிணங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறான். தண்டை தானே காயப்பத்துக்கிறான். அந்த பிசாசுலேருந்து விடுதலையாக முடியல, அந்த சோதனைலேருந்து விடுதலையாகவே முடியல. அவனை சங்கில் கட்டி பார்க்குறாங்க, கயிறு கட்டி பார்க்குறாங்க, எல்லாத்தையும் நெருப்பு பட்டு உடச்சி போட்டுறான். அவனை இன்ஜெக்ஷன் போட்டு பார்க்குறது, சைக்காட்ரி டாக்டர் என்னென்ன பண்ணி பார்க்குறாங்க. என்ன பண்ணாலும் அந்த பிசாசு போகுமா? சோதனை நீங்குமா? என்ன இல்லாமல் உங்களால் ஆமா, ஏசு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த சோதனை விடையிலே ஒன்றா இன்ஜெக்ஷன் போட்டு சங்கிலி கட்டலாம், அது வச்சு போட்டுறான். சங்கிலி கூட நல்ல புது கயிறு, பச்சை நாறு போட்டு கட்ட, அதுவும் சங்கிலி எல்லாம் கட்டி என்ன கட்டி பார்த்தா அந்த சோதனை விடையில பீட தொலையாது. பெரிய தேவ பக்தி உள்ளனா மாறினால் ஒழிய அந்த சோதனைக்காரன் பிசாசு விலைக்கு போக மாட்டான். ஏசு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அந்த ஜீவ விருட்சத்துக்கு கனி புசிக்கணும். நன்மத்தையும் அறியத்தக்க கனி விஷாகவே அதான் சோதனை. ஏவாள் தேவனுடைய வார்த்தை மாரி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனிக்குள்ள போயிட்டுனாவே பாவத்தின் சம்பளம் மரண சோதனை இருக்குது. மரணத்துக்கு அது பிசாசு சோதனைக்காரன் வரான். உங்கள் பிள்ளைங்களை, உங்கள் மனைவி, கணவன் மனைவி, திருமண வாழ்க்கை, இளைய வயசு, வாலிப வயசு, திருமண வயசு, முதிர்ந்த வயசு, என்னென்ன சோதனை. முதுமையில் பலவிதமான சோதனை. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நில பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கணவன் மணி பிரச்சனை, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, என்னென்ன சோதனை கொண்டு வரானா இல்லையா? இதுக்கெல்லாம் நீ தப்புனா நீ தேவ பக்தி உள்ளவனா மாறணும். தாவீது கர்த்தரை நான் காலத்துல அவ துதி எப்போது வாயில இருக்கும். என் நாள்தோறும் உமதி நீதி சொல்லி தாவீது எல்லா சோதனையிலிருந்து வெளியிலாயிரான். அவனுக்கு விரோதமாய் பொல்லாங்க நினைத்தார்கள், தீவினை ஏற்றம் ஒன்று அவனுக்கு வாய்க்கலையா. தாவீது யாரும் ஒன்றும் பண்ண முடியல. எந்த சவுல் ராஜா தாவீது ஜெயிக்க முடியல, எந்த கோலியாத்து, என்ன அம்மன் புத்திரம், மோவா புத்திரம், யாரும் ஒன்றும் பண்ண முடியல தாவீது. ஏன் தாவீது என்ன பண்ணா? தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறான் இல்லையா? கர்த்தரை நான் எக்காலத்தில் தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். அந்த துதி, அந்த தோத்திரம், அந்த ஆராய்ந்த ஜப கிறிஸ்து கர்த்த காரியங்கள் தேவனுக்கு ஆதாம் வந்து மூடு வளர்த்து குத்திக்கிட்டே இருக்கிறான். எல்லா சோதனையிலிருந்து வெளியிலாயிரான். அவன் பாவ சோதனை வந்துச்சு, அவனுக்கு பாவத்தையும் செய்தான், அக்கிரமத்தையும் செய்தான், அதனால பாதிக்கவும் பட்டான். ஆனால் 51ஆம் சங்கீதத்தில் பாவரிக்கப்பட்டு
அதுக்கப்புறம் பாரு பிடின்னு பிடிக்கிறான். என் நாள்தோறும் உமது நீதி உமது அவங்க தொகையின உமது நீதி பாரு. உமது நீதினா இயேசுதான். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் என்ன நீ தேவ நீதி பரிசுத்த மீட்பு போனார். அதை தேவன் தனங்களுக்கு அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். கர்த்தரை நான் எக்காலத்துல சோத்தரிப்பேன்றான். அவர் துதி எப்போதும் வாயிலும். அந்த துதி அந்த சோத்திரம் அந்த 6000 பழைய ஏற்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்த நீதிமான் ஆக்கப்பட்டவன் அதை தேவனுக்கு உலகத்துக்கு செலுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆதாம் முழு உலகத்துக்கு தேவ பக்தி ஆகிட்டானா இல்ல. தாவீது என்ன சொன்னார் கர்த்தர்? தாவீதின் இருதயத்துக்கு ஆமா. அதுக்கு முன்ன பிசாசு அம்மா வயிற்றுல பிறந்த அது ஆதாமுக்குள்ளதான் பிறக்கும் போது உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவி நீதிட்டு உழித்ததுல வந்துட்டாக்கா என்னது கர்த்தர் 2 பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 2வது நிருபத்துல 2வது அதிகாரம் 9வது வசனத்தை கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை அட்டலைந்த வேட் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும். Second chapter. Second Peter. Second chapter. 9th verse. If this is so, then the Lord knows how to rescue the godly from trials and to hold the unrighteous for punishment. அப்போ கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, அப்போ உங்க பிள்ளைகள் எல்லாம் தேவ பக்தியில கொண்டு வந்துடணும். பிசாசு பக்தியில இருந்தாக்கா சோதனை வந்துமா வராதா? ஆமா. குடிக்கிற தண்ணியே ஒண்ணு வியாதி ஆக்கிடும். ஒண்ணு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பிடிச்சுக்குன்னு அடியில சாகவே ஒண்ணு பூமியே சபிக்கப்பட்டு குடிக்கிற தண்ணி சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் சபிக்கப்பட்டு போச்சான். அதனால்தான் அப்பத்தையும் தண்ணீரை ஆசிர்வதிப்பா. வியாதியை உண்ண விட்டாலே ஜீவ தண்ணி, ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். அதுதான் தேவ பக்தி. ஜீவன்னா காட் கைண்ட் ஆஃப் தேவ ரகமான ஒரு வாழ்க்கை. ஜோயே லைஃபுகள். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தி ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியா. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் யூடியூப்ல போயிட்டு ALC வெள்ளூர் சர்ச் பண்ணி வச்சால் FGC வெள்ளூருக்குது. தேவ பக்திக்குள்ள உங்க பிள்ளைகளை கொண்டு வாங்க. அது ஒரு கம்பஸ் சோதனை கிடையாது. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி சாகவே சாவாத சோதனை, பிசாசின் சோதனை. அப்படிப்பட்டவங்களை ஜீவ விச்சத்துக்கனி நன்மை தீமை அறியத்தக்க புஷி சாகவே சாவாய். பலவிதமான சோதனைகள் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களை எல்லோரும் எண்ணெடுத்து வாருங்கள். நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை சவன். இந்த அப்போ ஜீவ சரீரமா இருக்குது, இந்த திராட்சை ரத்தமா இருக்குது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா அதை ஜீவ வார்த்தையை பேசு. உங்களை சபிக்குள் ஆஸ்வதி, பகைகளுக்கு நன்மை செய்ய, சத்துருக்களை செய்ய, துன்பப்பட்டு ஜபம் பண்ணு. கிறிஸ்துவுக்குள்ளே அது கிறிஸ்து தேவை நீதிட்டு முடித்ததல். இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து. ஆதாம் முழு உலகு செலுத்து. நீ தேவ பக்தி உள்ளவன். உன்னை சோதனை ரச்சித்துக்குவாரு. ஆமான் என்ன பண்ணா? யோத குலத்தையே சங்காரம் பண்ணு போட்டானா இல்லையா சட்டம்? பெரிய சோதனை. யோத குலத்தையே 127 நாடுகள்ல. எஸ்ரு அந்த சோதனையிலிருந்து எப்படி ரச்சித்தா? எஸ்ரு யாரு? தேவ பக்தி உள்ளவா. ஆகாச ராஜா ஆமானை கூப்பிட்டு வச்சு விருந்திலே திராட்சரசம் பரிமாறினாள். ஆகாச ராஜா எஸ்ரு ராஜாத்திய உன் வேண்டுதல் ஒன்னே இல்லப்பா, நீ விருந்திலே திராட்சை ரசம் பானம் பண்ண வேண்டும் என்பதே என் வேண்டும். முதல்ல திராட்சை ரசத்தை ஏத்து உள்ள இல்லையா கிறிஸ்து அடையாளப்படுத்துது. சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவனில் பார்த்தீர்கள். அப்போ திராட்சை ரசம் இயேசு ரத்தத்துக்கு அடையாளம். அப்போ ஆகாச ராஜா ஆமான் கூட்டி திராட்சை தேவன் தனக்கு உலகத்து குத்து உள்ள குச்சதுமே உடனே பசுத்தாய் இறங்கிட்டாரு. பசுத்தாய் எங்கேயோ அங்க எங்க 127 யோத குலத்தையே காப்பாத்துறா. 127 நாடு யோத குலத்தை சோதனையில இருந்து ஆமானிய சதி திட்டத்துக்கு விலைக்கு காக்கிறா பாரு எஸ்ராஜாத்தி. அவ தேவ பக்தி உள்ளவா. எஸ்ருக்கு தான் கண்கள் எல்லாரும் கண்களையும் தேவ கட்சிச்சான் பாருங்க. தேவ பக்தி உள்ளவமா. தேவ பக்தி கிறிஸ்துவ தேவன் தன குலத்துக்கு தான் தேவ பக்தி. பேர் இயேசுன்னு பேர் வச்சுக்கிட்டு விசுவாசின்னு பேர் வச்சு ஞானசானம் எடுத்துக்கிட்டு ஊர் செயல நாடு செயல அரசியல்வாதி செயல ஒரே பகை கசுப்பு வைராக்கியம். அது பிசாஸ் பக்தி. அசுத்தாய் பிச்சைங்களா தான் இருப்பாங்க. ஊழிக்காரனா இருந்தாலும் சரி விசுவாசியா இருந்தாலும் அது தேவ பக்தியே கிடையாது. சபிக்கணும் சபிக்குது, பகைக்கணும் பகைக்குது, அந்த ஒழிக்கா சரியில்லை, இந்த ஒழிக்கா சரியில்லை, அந்த உபதேசம் சரி, இந்த உபதேசம் சரியில்லை, அரசியல்வாதிலாம் சரியில்லை, மாமியார் கிட்ட சண்டை, மாமனார் கிட்ட சண்டை. அது தேவ பக்தியே கிடையாது, பிசாஸ் பக்தி. எல்லாமே சரியில்லைப்பா. சரியில்லாத இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவனை கொடுத்து தேவன் தர அசுத்தாய் துத்தி பசுத்தாய் இருக்கிறியா நீ தேவ பக்தி உள்ளவன், கிறிஸ்துக்குள் இருக்கிறாய். அப்போ நானே திராட்சை செடி, நீ கொடி. ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி.
அப்போ ஒரு மனுஷன் பிசாசு பக்தியில போயிடான். பாவத்தின் சம்பளம் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளனோ தேவடைய வார்த்தை மீறி நன்மை தீமை நல்லவ கெட்டவர் நன்மார்க்கு சுய நீதி அநீதி, அதான் சாகவே சாவாய் மரண சோதனை. கண்டிப்பா அவர் எவ்வளவு பெரிய ஆள் தான், உலகம் முழு வானத்துக்கு கீழே பூமி மேலே. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி கண்டிப்பா அவனுக்கு சோதனை வரும். எந்த நேரத்தில் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்று போறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உணாது பாருங்க. அந்த ஜீவ விச்சத்துகளில் வரணும். அதுதான் தேவ பக்தி, சரியான பக்தி. அப்போ உங்க பிள்ளைகள் எல்லாம் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு ஆதம் மூழ்கெடுத்து கொடுத்தா அசுத்தாயத்தை பசுத்தாய் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்துட்டேன். அப்போ இயேசு மத்திய மாற்றுக்கால எங்க போனா நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுத்து தேவ பக்திக்குள்ள கொண்டு வர லேகோட் பிசாசு பிச்சவனை. உடனே 2000 சோதனை போயிச்சா இல்லையா? 2000 அசுத்தாய்க்கு போய் பட்டுக்குள் சமுத்திரம் மாட்டி பசுத்தாய் சொஸ்த புத்தி வசூல் இயேசு தக்க போல் ஊழிக்காரனே வாங்கிட்டாரு அவனை. அவனுக்கு கத்தர் உனக்கு இறங்கி செய்தெல்லாம் போய் அறிவினார். கத்தரை ஜீவசார ஜீவன தேவனி தூய்தல் நல்ல மேய்ப்பு ஜீவசார இயேசு சாப்பிட வாங்கி கொடுத்தாரு. அவன் பேர் தேவன் தனக்கு கொடுக்குது. அவன் தக்க போல் பெரிய ஊழிக்காரன் ஆயிட்டான். அவன் பிரசங்கிட்ட எல்லாரும் ஆட்சிப்பட அசுத்தாயெல்லாம் தோத்துறாங்க. உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாயிட்டாரு. அப்போ இயேசு உனக்குள்ள இருந்தா நீ தான் தேவ. இயேசு யாரு? நன்மை தீமாரி நானே வடிவ சத்தியமா அந்த ஜீவன்ல தேவி நீதி தூய்தல் இயேசு குசுகுலாமட்ட வாக்கு தத்து எல்லையற்ற ஐஸ்வர்யம் ஜீவ ஐஸ்வர்யம். தேவன் தனக்கு உலக தரித்திர சோதனை நீக்கப்படும். தரித்திர அழுகை ஓடுமா ஓடாதா? தாவீது இந்த ஏழை கூப்பிட்டால் கத்திரவுடைய எல்லா இடுக்கங்களுக்கு நீக்கலாக்கி ரச்சித்தாராம். தாவீது கொஞ்சம் ஆடுகள் ஏழையா இருந்தான். அவன் கட்சியில் என்ன எப்படி இருந்தான்? அவன் மகா ஐஸ்வர்யம் வெள்ளியும் பொண்ணுமான சீமானானா. டன்னு கண்களை பொண்ணு நல்ல முதிர் வயதுல கனவு மகிழ்ச்சி இந்த உலகத்தை விட்டு கடந்து போனான். ஐஸ்வர்யவானான் தான், மகிமையும் நிறைந்தவனான் தான் போடப்பட்டது. அவனுடைய தோகை என்னது? கொஞ்சம் ஆடு மேய்ச்சி ஏழையா இருந்தான் தாவீது, ஆட்டு மேய்ப்பேன். அப்போ கத்திர எக்காலத்துல துதி எப்போதும் வாயிலுக்கு அந்த துதி தோத்துறாரு கிறிஸ்து கர்த்தக்காரங்க பழைய ஆட்டுக்குற்றத்தை நீதிமான புதிய பிராந்த ஆட்டு உலகத்தை தேவ ஆட்டுக்குட்டி. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி தேவன் தனக்கு உலக. ஆபிரகாம் எத்தனை சோதனை வந்துச்சு? மனைவி சோதனை கொண்ட தங்கச்சின்னு சொல்லிட்டானே இல்லையம்மா? அந்த மனைவி காப்பாத்தாரே இல்லையா? அப்ப என்ன பண்ணிருப்பான்? மனைவி விட்டு ராஜா தங்கச்சின்னு சொல்லிட்டான். மனைவின்னு சொல்லிட்டாங்க. மனைவி அழகாக்குறான்னு சொல்லிட்டு அந்த காலத்துல ராஜாவுக்கு இவனை கொண்டு அவள் எதுக்குவான்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டான் தங்கச்சின்ட்டான். அது சோதனையா இல்லையா? அது சோதனை ரசித்தாரா இல்லையா? அப்ப என்ன பண்ணாவ? தங்கச்சின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு விட்டுட்டு கட்சியில பைதற்ற பலி தேவன் தனக்கு மனைவி பேர் சொல்லி சொன்னானா இல்லையா? உடனே பார் ராஜாக்கு சொப்பல்றது கைய போட்டமான செத்தனி. ஏன்னா அது கிறிஸ்துவ நான் உடன்படிக்கை செய்துக்கிறேன். மனைவி அமிச்சிட்டான். கட்சிட்டு பயந்துட்டு இப்படியே அப்படியே என்னப்பா இப்படி கெட்ட நினைப்பல. என் மனைவி பேர் சொல்லி பைதட்டு ஆட்டுக்குட்டியே பிதாவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுமே இப்போ பரிசுத்தாவி தேவதூதர் வந்து என்ன பண்ணாங்க? அந்த ராஜாவுக்கு தரிசனமாகி அவன் ஆபிரகாம் கையை போட்ட செத்தன்னு சொல்லிட்டாங்க. புரியல? உனக்கு ஒரு வேலை சோதனையை ஜெயிக்க முடியாது, பிரச்சனையை ஜெயிக்க முடியலனா கூட அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு பிள்ளை பேர் சொல்லிப்பாரு. பிள்ளையை மாம்சத்துல ஜெயிக்க முடியலமா? இவனால் மாம்சத்துல மேற்கொள்ள முடியாது. ஆபிரகாமால என்ன பண்றது? தன்னையை காப்பாற்றணும்னு சொல்லி பொண்டாட்டி தங்கச்சின்னு சொல்லி அமுச்சு விட்டான் அந்த புறத்துக்கு ராஜாவுக்கு. ஆனா பைதற்ற பலிய மனைவி பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கலாமா இல்லையா? உடனே தேவதூதர் பசுத்தாய் வந்து கட்சியில் மனைவி செய்ய போன்ட்டாரு. அதுக்கப்புறம் அவன் பொண்ணு வெளியெல்லாம் ஆடு மாடு ஓட்டங்கள்லாம் சுதச்சான் ராஜாக்கு. என்னப்பா தங்கச்சின்னு சொன்னியாப்பா மச்சான்னு சொல்லி அவனுடைய ஆடு மாடு பொண்ணு வெளியெல்லாம் அவனுக்கு காணி குத்தான் போடப்படுது. அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு மாம்சத்தால் சில காரியெல்லாம் போராட முடியல, ஜெயிக்க முடியலனாக்கா கவலைப்படாத. இயேசு சரி இயேசு ரத்தத்தை பிதாக்குமா ஆதாம் வந்து முழு கொத்து பார்த்தா அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து தேவத்தை காப்பாத்தியே தீர்வாரு. இதாம்மா சில பிரச்சனைலாம் மாம்சத்துல மேற்கொள்ள முடியல. என்ன பண்ண முடியும்? தலைவர் கவிதை கவலைப்பட கட்சியில் அது சோதனை ஜெயிச்சிடும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு குதிரை அசுத்தாய் தத்தி பசுத்தாய் தேவதூர் கடவுள் தேவன் இறங்கி செயல்படுவார். பசுத்தாய் தேவதூர். அதனால உன் பிரச்சனை சில பொல்லாத மனிதர்கள் அவங்களெல்லாம் மாம்சத்துல போராடி ஜெயிக்க முடியலன்னா இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் மூடுது கணவனார் பேர் சொல்லி மனைவி பேர் சொல்லி பிள்ளைங்க பேர் சொல்லி பேர பிள்ளைங்கள் பேர் சொல்லி கிறிஸ்து உனக்குள்ளே அந்த இயேசு சரி இயேசு ரத்தத்துக்கு வெளியே போடு. அவர் தேவி நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். அந்த பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து ஆதாம் வந்து முழு உலகத்து செலுத்து கத்தர் இறங்கி அவனை ரச்சித்து தான் தேவதூதர் பசுத்தாய் இறங்கி அவனை காப்பாத்தியே தரணும். நன்மை தீமறியத்தக்க கனி புஷிக்கு நாளில பிசாசு உரிமையா வரான் பார். திருடவும் கொள்ளும் அழிவும் வரான் வேறு போனான்.
ஏன்னா பாவத்தின் சம்பளமான இந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாள், சோதனையில் போய் சிக்கி செத்து நான் பாதாளத்துக்கு போகிறான். நீ கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாயத்தை பசுத்தாயிக்கலாம். அப்புறம் அவரே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் நிறுத்திலும் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். மனசிலாக்கியா ஜம்பல்லம்மா? அப்போ பேதுரு எழுதின பொதுவான 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது, கர்த்தர் தேவ பக்தி உள்ள அன்றலைந்த வேர்ட், தேவ பக்தி கொண்டு வா. தேவ பக்தின்னு என்ன? அப்படியே பல்ல கட்சிங்கிறது இல்லை, கிறிஸ்து தான் தேவ பக்தி. ஆமா, ஜீவ விச்சதுக்கு ஜீவ மார்க்கத்துல வா. தாவி சொல்றா, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், உங்களுடைய சமூகத்தில் நித்திய ஆனந்தம் பேரின்பம் உண்டு சொல்றான். ஜீவ மார்க்கத்துல வா. நன்மை தேம மார்க்கம், அது பொல்லாத மார்க்கம், பிசாசு மார்க்கம், பாவம் மரணம் சுயநீதி அநீதி தான் இருக்கும். அது கட்சியில சோதனையில தான் போய் முடியும். பாவத்தையும் சம்பளம் மரணத்துல போய் முடிஞ்சிடும். கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு, அவர் உயிர்த்தெழு ஜீவனமா இருக்கிறாரு. அப்போ கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும். அக்கிரமக்காரன் என்ன தெரியுமா? இயேசு பத்தி என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான். இயேசு நான் வானான்றான் சொல்றானே இல்லையா? நான் ஆதாம் வழியா பிறந்தவன், நன்மத்தையும் விளையந்துருப்பா, நல்லவன் கெட்டவன், நன்மார் சுயநீதி அடியிலே இருப்பான். அதை தேவன் தர வாய்நாளெலாம் சோதனையில் தான் இருப்பான். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருப்பான், காசு பணம்லாம் இருக்கும், படிச்சிருப்பான், டாக்டராக இருப்பான், இன்னும் அரசியல் தலைவனாக சினிமா கலைஞனாக இருப்பான், தாய் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். ஆதாமுக்குள்ளே பிறந்துக்கிறான். இயேசு ஏற்றுக்கொள்ள ஞானஸ்தானம் திருந்த இயேசுலாம் எனக்கு வேணா பண்ணுவான். கட்சியில் பார்த்தா பாவத்தில் மரணத்தில் வியாதி வறுமை தத்துலேருந்து பிசாசோடு போராடி போராடி அந்த ஆத்மான அது நியாய தீர்ப்பு நாளுக்கென்று ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி ஆக்கினை ரட்சிப்பு இருக்காது அவனுக்கு பாதாளத்துலேருந்து. கரெக்டாமா? பூமியிலும் தேவடைய பாதுகாப்பு. ஓடி ஓடி திடீர்னு பார்த்தா மரணம், திடீர்னு பார்த்தா வியாதி, திடீர்னு பார்த்தா பிரச்சனை, திடீர்னு கடன் தொல்லை, திடீர்னு வியாதி இருக்குதா இல்லையா? அதுதான் திடீர்னு கிறிஸ்துக்குள்ள வந்து இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிவு ஜீவனை இயேசு சார் இயேசு ரத்தம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்குழு இடைவிடாமல் ஜெபம் எக்காவது அவரே திராட்சை செடி, நீ ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவரை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ பரலோக கனி ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது அந்த பழவிகள் எல்லாம் ஓய்ந்து நானே வழிய சத்தியமும் ஜீவனமாய் என் பிதா ஜீவனுடைய குமாரன் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன். நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனே. ஜீவன்னா தேவ ஜீவன்ல தேவ நீதி டு தேசுக்கு சாமட ஜீவ விருட்சத்தை கனியாக்குறாரு. தேவன்னாவே ஜீவன். நன்மை தீமை அறியத்தக்க நன்மார்க்கு சுயநீதி அநீதி. பாவத்தின் சம்பளம் மாறணும். அது பல சோதனையில் போய் சிக்கிக்குவேன். அதனால தான் மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்துக்கு மனுஷன் ரட்சி இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படும் சொல்லப்படுது. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளவா கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதுக்குள்ள ஒழி சுகமாக இருப்பான். அந்த இயேசு கிறிஸ்து சரி இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு குத்துரு. அந்த ஜீவ வச்சதுக்கல்லேரு அதில் தேவநீதி இயேசு சாப்பிட வாக்கு தத்துவமே இருக்குது. நீ நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷித்த அந்த தேவந்த நன்மார்க்கத்தோடு சுயநீதி பல சோதனை சிக்கிக்குவேன். பாவத்தின் சம்பளம் உன்னித்து பூமி சபிக்க உள்ள குறுக்கும் விளைவிக்கும். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு என்று வைக்கவும் அறிந்திருக்கிறார். அக்கிரமம் இயேசு கிரமமானவர். அக்கிரமனா பிசாசு, பாவத்தின் சம்பளம் மாறணும். அப்படிதான் பிறந்திருக்கும். பிறக்கும்போது அப்படி ஆதாம் கூட தான் பிறக்கணும். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு திருவிருந்தில் பங்கெடுக்கும்போது அதை தேவன் தனக்கு உலகம் முழுவதுக்கு சோதனையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளலாம். எந்த சோதனையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளலாம்? பாவத்திலிருந்து மரணத்தை வரை பிசா சோதனை கொண்டு வரான். இயேசு தேவனிலிருந்து உயிர்த்தெழு வெளியும் கொடுக்குறாரு. லாசுடைய உயிர்த்தெழு தேவன் தனக்கு மருத்துவ உயிர் வியாதியில வறுமையில தரித்திரத்தை பார்த்தல் பிசாசு ராஜ் எல்லாத்தையும் வெளியில் ஏற்கிறாரு. இயேசு உயிர்த்தெழு ஜீவனமா இருக்கிறாரு. அதனால லேசு உனக்கு மரணம் வராது. அந்த உயிர்த்தெழு ஜீவன தேவன் தனக்கு ஆதாம்ந்து மூடு வளர்த்து குத்திக்கிட்டே இருந்தீனாக்கா மரணம் லேசு வராதுமா. நீ நீதித்தாய் சொல்ல தீர்க்காய் சொல்லவனா இருப்பாய். கேட்டா இல்லையா? இல்லைன்னா சோதனை எந்த நேரத்தில் சோதனை வரும். அந்த மரணத்துக்கு பரிகாரம் உடித்த இயேசு நானே உடித்தேன்னு ஜீவனன்றார் பாரு. அந்த தேவன் தனக்கு ஆதாம் முடித்து குத்திட்டே இருந்து பாரு. இந்த மரணத்துக்கு அது பிசாசு வந்து சோதனை கொடுக்க மாட்டான். நீ நீதித்தாய் சொல்லவனா இருப்பாய், தீர்க்காய் சொல்லவனா இருப்பாய். அப்புறம் எல்லையற்ற ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு ஆதாம் முடித்து குத்திட்டே இருப்பார். தரித்து அழகைத்து ஓடும். அவர் தழுவு ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தம், ஜீவாற்று தேவனுக்கு தனக்கு உடம்பெல்லாம் பசு உடம்பெல்லாம் ஈலிங்கா இருக்கும். இல்லைன்னா நன்மை தேமை சேர்ற நன்மை தேமை வாழ்க்கை, நன்மை தேமை பாவ சாபம் மரணத்தை வாழ்க்கை ஃபுல்லாக பிசாசு போராட்டம்.
அப்போ கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அந்த தேவ பக்தி என் பிதா ஜீவன் குமார ஜீவன் அருள் செய்கிறார். தேவனாவே ஜீவன், அதாவது ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியம் உங்கள் நண்பர்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏரோட செய்திகளை கொடுத்துருக்கீங்க. 2000 அதிகமான செய்திகள் போடுகிறேன். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் ஏரோட செய்திகள் கேளுங்க. கடைசி கால ஏப்பில் பங்கு பெய்யணும் எல்லா செய்திகளும் கேளுங்க. எங்கே பார்த்தாலும் பிசாசால் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. நோவா காலத்துலேருந்து அப்படியே மனுஷகுமார் காலத்து சோதம் கூட நடக்குது. அவங்கள தேவ பக்தியோட இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கிறிஸ்துக்குள் கொண்டுட்டா நீங்கள் பாதுகாத்துடலாம். அசுத்தாயத்தில் பசுத்தாய் இருக்கலாம். ஒரு தடையை உண்டாக்கலாம். ஏதோ ஒரு தடை அங்கே உண்டாகுது. பாவத்தின் சம்பளம் கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, இதெல்லாம் பிசாத காரியம். வியாதி புத்திட்டே போகும், சாபம் புத்திட்டே போகும், கடன் தொல்லை ஏறிட்டே போகும். நன்மத்தையே மரியத்துக்கு சோதனை மேலே சோதனை. கிறிஸ்துக்குள்ள வாங்க. இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அதை நல்லா மெச்சுடாங்க. பிசாசு ஸ்டாப் ஆகிடும். அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்துடும். கத்தாவே இந்த வார்த்தை கொண்டு ஒரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க கத்தா. உலகம் முழுவதும் எங்கே பார்த்தாலும் பிசாசு ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா முழு உலகத்தில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனுக்கு சோதனை இருக்கும். சோதனையில் இதாக இருப்பான். அவன் அடுத்த இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமான ஆக்கலாம். இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுத்து கொடுக்குற தாவை இடி விடாமல் கொடுக்குறேன். எக்காலத்து கொடுக்குறேன். சோர்ந்து போக கொடுக்குறேன். பாவத்தில் சாபத்தில் மனத்திலிருந்து விடு பசுத்தாய்ங்க அங்கே விடுதலை. என் பிதா ஜீவனுடைய குமார ஜீவனுடைய ஆவியாளர் அந்த ஜீவனில் தேவ நீதி தூத்தில் இயேசு கிறிஸ்து அவன் வாக்குத்தத்துக்கு தாய். அதை என் பேர் சொல்லி மனைவி பேர் சொல்லி பிள்ளைங்க பேர் அப்பா தம்பி அண்ணன் தம்பி மாமன் சொந்த வந்து ஏரியாவுக்கு சபை பேசுக முழு இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதா ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய்க்கு